என்னை அழைத்து இங்கு சிறப்பு செய்த அனைவருக்கும் முதல்ல எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்ட விழிப்புணர்வு என்பது நான் சில காலமாக இந்த போலீஸ் பப்ளிக் கனெக்டர்ஸுடன் இணைந்து பணியாற்றும் பொழுது நமது உதவி ஆணையர் சேகர் அவர்களுடன் இணைந்து பணியாற்றும் பொழுது நாங்கள் இது மாதிரி சட்ட விழிப்புணர்வு நீதிமன்றங்களில் வழங்கப்படுகிறது. ஆனால் அது போதுமானதாக இல்லை. எனவே நம்மளுக்கு போலீஸ் பப்ளிக் கனெக்டர்ஸ் நீங்கள் போலீஸார் வழக்கறிஞர் இருந்தார்கள், நான் ஓய்வு நீதிபதி இருக்கிறேன், நம்மெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சட்ட விழிப்புணர்வு முகாமை நடத்துவோம் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். அதன்படி இன்று சிறப்பாக இந்த முதல் கூட்டத்தை நடத்தி வருகிறார். சட்ட விழிப்புணர்வு என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே ஒரு தனி மனிதனுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று சட்டமாக இயற்றப்படுகிறது. சரத்து 33 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இது ஒரு தனி மனிதனுக்கும் சட்ட விழிப்புணர்வு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சட்டம் தெரியாது என்று யாரும் சொல்ல முடியாது. இப்போ ஹெல்மெட் போட்டேன்னா பையன் எனக்கு தெரியாது சார், நான் வெளியூர்னு சொல்ல முடியாது. அந்த ஊருக்கு போனீங்கன்னா அங்கே ஹெல்மெட் போடலைன்னா பையன் சொன்னால் கட்டிதான் ஆகணும். எனக்கு தெரியாது சார், நான் வெளியூர் வந்தேன்னா முடியாது. அது மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா சட்டம் தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஒருவரும் சட்டம் தெரிந்திருக்க வேண்டும் என்று நமது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் விரும்புகிறது. அதன்படிக்கு எல்லா நீதிமன்ற